அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூணில்லா வான்களை படைத்து துணையில்லா ஆட்சி செய்யக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் அவர்களுடைய வழியிலே வாழையடி வாழையாக இன்று வரை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் மீதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தாரின் மீதும் அல்லாஹ்வினுடைய ஒற்றா கருணை என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் சிறிது நாட்களில் துல்ஹஜ்ஜினுடைய பிறையை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அந்த பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். இன்னும் குறிப்பாக சொன்ன போனால், துல்ஹஜ்ஜினுடைய மாதம் குர்பானிக்கு முன்னால் அரஃபா நோன்பை நோக்க வேண்டும். அரஃபா நோன்பு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த குர்பானி யார் மீது கடமை? குர்பானி யார் மீது கடமை? வீட்டுல யார் தலைவர் அவர் மீது கடமையா? ஒரு குடும்பத்தில் யார் தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குர்பானி கடமையா? அல்லது நம்ம வீட்டிலே உள்ள பெரியவர்கள் மீது மட்டும் குர்பானிகள் கடமையா? இல்லை. எப்படி என்று சொன்னால், குர்பானி ஒவ்வொருவரின் மீதும் கடமை. குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வசதிக்கேற்ப, அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு ஒவ்வொருத்தர் மீதும் குர்பானிகள் கடமையாகிறது. எந்தவித கடன்களும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தால் நல்ல முறையில் வாழக்கூடியவர்கள், பொருளாதார வசதிகள் இருப்பவர்கள் இந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் 4 பேர்களும் நல்ல வசதியானவர்களாக இருந்தால் அந்த 4 பேர்களும் குர்பானியை கொடுத்துதான் ஆக வேண்டும். குடும்பத்திற்கு ஒரு ஆடு அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடு கொடுக்கலாம், அல்லது ஒவ்வொருவருக்கும் கூட்டு குர்பானியாக சேர்ந்து கொள்ளலாம். இப்படியாக அல்லாஹ் தஆலா பலவிதமான சலுகைகளை நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் அன்பிற்கிற சகோதரர்களே, நாம் இந்த குர்பானியை எதற்காக வேண்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால், நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் நாளை மறுமை நாளிலே நமக்கு அங்கே செல்வதற்கு வாகனங்களாக நமக்கு அமையும். மறுமையிலே நமக்காக உதவி செய்யக்கூடிய, நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் தான் நாம் இன்று கொடுக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம். குர்பானி கொடுக்கிறோம். இந்த குர்பானி கொடுப்பது, இந்த ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை பங்கிட்டால் குர்பானி கொடுத்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. இந்த குர்பானி அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியிலே அதனுடைய இறைச்சி அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, அதிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, நாம் என்ன கொடுக்குகிறோம் என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. மாறாக குர்பானி கொடுக்குவதிலே நம்முடைய இறை அச்சத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். நாம் எவ்வளவு சந்தோஷமாக அல்லாஹ்விற்காக ஒரு ஆடை அறுக்கிறோமோ, அல்லாஹ்விற்காக ஒரு மாடை அறுக்கிறோமோ, ஒரு ஒட்டகத்தை அறுக்கின்றோமோ, அப்படிப்பட்ட ஒரு இறை அச்சத்தை, உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். குர்பானி என்று சொன்னால், நாம் இன்று ஒரு ஆடை குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆட்டை ஒரு குட்டியிலிருந்து வாங்கி அந்த
அதை வளர்த்து அதை பாசமாக கையடங்க வளர்த்து அதை குர்பானி கொடுக்கிற பொழுது அதனுடைய மன வேதனைகள், அந்த கைக்குள்ளாக வளர்த்த தன்னுடைய கை பிராணியை அல்லாஹ்விற்காக முழு விருப்பத்தோடு வாங்கி அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுப்பது அல்லாஹு தஆலா மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்று உள்ள சூழ்நிலைகள் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய அந்த பக்ரீத்தினுடைய நேரத்திலே குர்பானி கொடுக்கும் ஒரு நாள் 2 நாள் முன்பதாக வாங்கி, அல்லது குர்பானி முதல் நாள் இரவு வாங்கி பகலில் குர்பானி கொடுக்கிறோம். இப்படி கொடுப்பது மிக ஏற்றதாக இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா கைக்குள்ளாக வளர்த்து அதை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் குர்பானியுடைய விஷயத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஒன்று பிறந்து விட்டால் நம்மளுடைய தலைகளிலோ முகங்களிலோ உள்ள முடிகளை அகற்றுவதை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். இன்னும் நெகங்களை வெட்டுவதை விட்டு தவிர்க்க வேண்டும். இப்படியாக பல வரைமுறைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் யார் குர்பானி கொடுக்குகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய முடிகளை இறக்க வேண்டாம், தாடிகளை சிரைக்க வேண்டாம், தன்னுடைய நெகங்களை வெட்ட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கட்டளை எடுத்திருக்கிறார். இப்படியாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வரைமுறைகளை அல்லாஹு தஆலா நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு ஒரு சிறந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.